எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற கண்டென்ட் வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட். அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமா இன்னொரு பிரைவேட் ஆப் மூலமா வந்து பல லட்சக்கணக்கில ட்ரெஸ்ஸ கழட்டி சம்பாதிக்கிறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டாவோ, இல்ல நீங்க பண்றது தப்புன்னு சுட்டி காட்டினாலோ, அதுக்கு இவங்க கையில எடுக்கிற ஆயுதம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக். இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுக்கணும், நீங்க எடுக்கலன்னா நெசசரி ஆக்ஷன் எடுப்போம். எங்களோட கிளையண்ட்டுக்கு வந்து பிடிக்கல, எங்க கிளையண்ட்டுக்கு பத்தி இருக்க அந்த வீடியோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாத்தி மாத்தி அவங்களே தான் சொன்னாங்க. இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கிளையண்ட்டுக்கு பிடிக்கலன்னாங்க. அப்படி அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க நாங்க நீங்க பண்ணலன்னா லீகலா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். அதாவது நீ என்னை பத்தி எப்படி பேசலாம், உன்னை பேச முடியாம பண்றேன் பாருன்ட்டு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்க, இந்த பணம் பலத்தை கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான். அப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற மூலமா ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மைத்தன்மையை பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து நிலவிட்டு இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த சுதந்திர இந்தியாவில் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுது. ஏன்னா யாருமே வந்து எதையுமே உண்மையை பேசக்கூடாது அப்படின்னா எப்படிதான் வந்து அந்த உண்மையை வந்து மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுவும் இந்த ஆடை கலட்டுற கலாச்சாரம் இந்த இன்ஸ்டாகிராம் விட்டு எப்போ போகும்னு தெரியல. ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் கேகே அப்படிங்கிற ஒரு யூடியூபர் இருக்காருங்க. இவர் வந்து இந்த சினிமா ரிவ்யூஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோல் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு மிக பிரபலமான ஒரு லேடி, அவங்க பேர் வந்து தமிழ்வாணி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரை உரை ஆடைகள் அணிந்து அவங்கள பார்க்குற வியூவர்ஸை எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணி அவங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு ப்ரைவேட்டான ஒரு ஆப் மூலமாக வந்து வர வைக்கிறாங்க ஒரு வெப்சைட்டுக்கு. அந்த வெப்சைட் பேர் வந்து பிஞ்சுமி. இந்த பிஞ்சுமி மூலமாக வந்து மக்கள் எல்லாரும், மக்கள்னா அதாவது அந்த மாதிரி கண்டென்ட்டை விரும்பி பார்க்குறவங்க டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க விதிக்கிற அமௌண்ட்டை கட்டி அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கைத்திரை இருக்குது, கால் திரை இருக்குது, தொப்புள் திரை இருக்குது, இந்த மாதிரி விட்டு தன்னோட உடம்பு ஃபுல்லாமே வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா இத்தனை ரூபா பே பண்ணினா நீ இத்தனை நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆபாசமான முறையில் வந்து ட்ரெஸ்ஸைகளை கழட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஸ்கீம் இருக்காம். அந்த ஸ்கீமும் கிட்டத்தட்ட கேட்டால் லட்சக்கணக்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து அந்த செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஆடியன்ஸை என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம மிஸ்டர் கேகே வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாருங்கிற இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து சரி இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க இவங்களை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. இவங்க வந்து மிஸ்டர் கேகே வந்து எதுக்காக டென்ஷனாக அந்த வீடியோ போட்டாருன்னா, இப்படிப்பட்ட தமிழ்மொழி அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. அங்கே போய் அவங்க பேசின விஷயம் தான் வந்து நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய விதமாக வந்து இருந்துச்சு. அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, இந்த குழந்தைங்க முன்னாடி, அதாவது காலேஜெல்லாம் கிடையாதப்பா, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அப்படி போனவங்க வந்து எஜுகேஷன் மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, நீங்கள் எஜுகேஷன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஸ்கில்லு தான் முக்கியம், ஸ்கில்லை கற்றுக்குங்க, ஸ்கில்லு தான் வந்து நாளைக்கு உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திர இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணாலும் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த பிஞ்சுக மனசில் வந்து விதைக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற பசங்க குழந்தைகளாகட்டும், யார் இவங்கன்னு சொல்லி அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். சப்போஸ் இப்போல்லாம் வந்து இன்றைக்கி சின்ன குழந்தைகளுக்கே கையில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அங்கே போய் அடித்து பார்த்துருவாங்க யாருப்ப அந்த தமிழ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருவேளை இந்த பசங்கள்லாம் போய் அடித்து பார்த்து அதில் வர்ற ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்த்து அவங்க தப்பான ஒரு பாதையில் சின்ன வயசுலேயே வந்து மாறி போடுறதுக்கு நிறையா சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த மாதிரி தவறான ஒரு வழியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கோ கெட்டு போகிறக்கும் வந்து ஈஸியாக வந்து வழிவகுத்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி இந்த ஸ்கூல் எப்படி பண்ணுறாங்களா, யாரை வந்து இந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, விடிய இந்த அம்மாவோட சேனல் ஒருத்த பார்த்துட்டு இருந்த ஒரு ஆசிரியர் தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த அம்மாவை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரும் கூட சொன்னார். இது வாஸ்தவமாகவும் கூட இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்வைட் பண்ணலாம். ஒரு காலேஜ்னா கூட தெரிஞ்சிருக்காது, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட
என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வராங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க, பொது நிறுவனங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறவங்க, அதே மாதிரி இந்த அறக்கட்டளை மூலமாக நல்லது பண்ணுறவங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் இன்ஸ்டாகிராமில் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு டான்ஸ் ஆடுறவங்களும், ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆன்லைனில் வந்து பே பண்ணால் இதை காட்டுறோம் அதை காட்டுறேன்னு சொல்லி பேசுகிறவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் எஜுகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கில்லு தான் முக்கியம்னு சொல்லி பேச வச்சுருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்குதா? சரி, இதை தான் வந்து நம்ம கருத்து கந்தசாமி, அதாவது மிஸ்டர் கேகே வந்து அவரோட சேனலில் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இப்படி இந்த சேனல் மூலம் எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த விஷயம் வந்து அவர் ஆல்ரெடி பல லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வைக்கிறனால இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தமிழ்வாணி வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தனக்கு எகைன்ஸ்டாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் கொடுத்துட்ருக்காங்க. காப்பிரைட்னா இவங்க வந்து டேரக்டாக காப்பிரைட் கொடுக்கறது கிடையாது, இவங்க வந்து இன்னொரு ஏஜென்ட் வந்து அணுகுறாங்க. அவங்க தான் வந்து அந்த வாரெக்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேரக்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இவங்க கொடுக்காம இவங்க வந்து இன்னொரு ஏஜென்சி மூலமாக வந்து இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, இந்த தன்னோட பேர் வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வந்து அவங்கக்கிட்ட நம்ம போய் நம்மளோட சேனலில் வந்து யாராவது என்னோட கண்டென்ட்டை வந்து தவறாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வந்து இவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் என்னோட வீடியோ யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ காப்பிரைட் கொடுத்துரு, நீ கேட்குற ஃபீஸை நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இவங்களோட கண்டென்ட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வாரெக்ஸ் மூலமாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்வாணி. இப்படி தான் வந்து மிஸ்டர் கேகேக்கும் காப்பிரைட் வந்து அந்த வீடியோவை தூக்குற விதமாக வந்து இருந்திருக்கு. இதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கேகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வீடியோவும் நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் மிஸ்டர் கேகேக்கு. இப்படி வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரிப்ஸு, அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை அரைகுறையாக காமிக்கிறது, அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக இன்னொரு பேஜுக்கு வர சொல்லி அங்கே போய் பணம் கட்டி மக்களை வந்து ஏமாத்துறது, மக்களை இந்த மாதிரி செக்ஸுவலான ஆசையை தோண்டி அவங்ககிட்ட இந்த காசை பறிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம்னு இன்னைக்கு வந்து அதுக்குன்னு ஒரு செக்ஷனே இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் ஸ்ட்ரிப்ஸ் பண்ணுறதே வந்து சட்டப்படி குற்றம். அதாவது ஒரு செக்ஷன் இருக்குது 292 நினைக்கிறேன். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் எனி பிளாட்ஃபார்ம், எனி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி பார்வையாளர்களோட செக்ஸுவல் ஹார்மோனை தூண்டுற விதமாக யாராவது வீடியோ போட்டாவோ அவங்கள வந்து இந்த மாதிரி பே பண்ணால் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லி யாராவது இந்த மாதிரி கிளைம் பண்ணி பணம் வந்து வசூல் பண்ணாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஜெயில் நினைக்கிறேன், 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாமல் தான் இவங்க ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு சேனல், இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ரூபாயெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஆடையை கழட்டுறக்கோ அவங்க கேட்குற மாதிரி நடந்துக்கிறக்கோ 25,000 ரூபாங்கிறது இன்றைக்கி சராசரி ஒரு நார்மல் பர்சனோட சேலரி. அவள் ஒட்டுமொத்தமாக சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் இப்படி போட்டானா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிறத நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். நாம் ஏங்க வெடியே போய் மணிக்கணக்க ஆஃபீஸ் போயோ இல்லை வெளியே வேலைக்கு போயோ சம்பாதிக்கிற காசை கொண்டு இந்த மாதிரி இடத்துல வந்து கொட்டணும் அப்படிங்கிறது யாருமே வந்து யோசிக்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நிறையவே நடக்குது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லைவ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. அதில் அவங்க பேசுகிறதே வந்து 10 மணிக்கு தான் லைவ் வருவேன், அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும், அங்கே வந்து இன்னும் வந்து படு பயங்கரமாக இருக்கும், வாங்க அதுவும் பே பண்ணால் தான் வந்து அந்த உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனே வந்து எனேபிள் ஆகும், அதனால் வந்து பாருங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறது நம்ம நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணும்போதே வருது. அப்படி இருக்கும்போது இதை ஒரு பிஸ்னஸாகவே இன்றைக்கி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக வந்து ட்ரெஸ்ஸுகளுக்கு தான் கிடச்சிட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை படுமோசமான முறையில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறது என்ன சொல்கிறது எங்கே போகுது நம்ம நாடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்குது. ஓகே, இப்போ இந்த தமிழ்வாணி வந்து இந்த ஸ்கூலில் இந்த குழந்தை முன்னாடி வந்து இந்த எஜுகேஷன் முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸ்கில்லுங்கிறது வந்து எந்த மாதிரி ஸ்கில்லாக இருக்கலாம்? ஒரு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், டான்ஸில் இருக்கலாம், சிங்கிங்கில் இருக்கலாம், இதுதான் ஸ்கில்லு. ஆனால் நீங்கள் பண்ணுற ஸ்கில் வந்து வேறு மாதிரி இருக்கு. அந்த ஸ்கில்லெல்லாம் பார்த்தோம்னா நாடு தாங்காது. அதனால் அவ்வளோ பெரிய ஸ்கில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கலாம் டக்குன்னு கிளம்பி போயிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் குழந்தைய படிக்கிற ஸ்கூலு. அது ஒன்றும் என்ன சொல்கிறது பெரிய ஒரு 50 வயசு 40 வயசு ஆளுகளாக உட்கார்ற இடம் கிடையாது. அதனால் நீங்கள் போய் ஸ்கூலில் போய் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து
பேசுகிறது இந்த மாதிரி இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் வந்து ஃபேமஸ்ஸு, நான் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு கெத்தில் எங்கே வேணாலும் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலைமை இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலைமையை மாற்றிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருந்துட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க மனசில் வன்மத்தை விதைக்கிற விதமாக நீங்கள் போய் எசக்கு முசுக்க ஏதாவது வந்து பண்ணிட்டு வந்துடாதீங்க. நாளைக்கு அவங்களோட எதிர்காலம் வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி நீங்கள் 1-2 ஆளுகள்னால ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து நாளைக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கறனால இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்கிங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து மிஸ்டர் கேகே, நாளைக்கு நானாக இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்களாக இருக்கலாம். இப்படி வந்து பேசக்கூடிய யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம ஒரு டூல் வச்சுருக்கோம், நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அது மூலமாக வந்து ஒருத்தங்களை வந்து அட்டாக் பண்ணலாம், அவங்கள வந்து காப்பிரைட் கொடுக்கலாம், அவங்க பேச முடியாத அளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பேசணும் வந்தால் வாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் இந்த மாதிரி வந்து தப்பாக வந்து அப்யூஸ் பண்ணால், தப்பாக வந்து நீங்கள் ஒரு தப்பான செயலாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கு யாருமே எந்த விஷயத்தையுமே வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நாளைக்கு இதுவே உங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஃப்ரீடமை கொஞ்சம் விட்டு வைங்க. இந்த சுதந்திர இந்தியாவில் பேசுகிறதுக்கு அது அட்லீஸ்ட் பேசுகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இதுதான் நான் பேச வந்தது. முழுசாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.